சத்குருவே சரணம். வாசலில் காலையில் உங்கள் வீட்டை கதவை திறக்கிறது கூடுமானவரை பெண்களாக இருந்தால் அந்த வீட்டில் ரொம்ப நல்லது. வேறு வழியே இல்லைன்னா ஆண்கள் திறக்கலாம். கதவை திறக்கிறதுக்கு முன்னால் வாய்க்கு பிடிச்சி முகம் கட்டு கழுவிட்டா போதும். வாசலை கதவை திறந்துட்டு வாசலில் மஞ்சள் தண்ணீர் தெளிங்க. ஏனென்றால் வாசலில் சில துஷ்ட தேவதைகள் இருக்கும். மஞ்சள் தண்ணீர் தெளித்த உடனே அது போலிடும், மகாலட்சுமி கராட்சம் வரும். இதே ஒரு தனி வீடாக இருக்குது, கொல்லைப்பக்கம் இருக்குன்னா முதல்ல கொல்லைப்புற வாசலை திறந்து விடணும். ஏனென்றால் இரவு முழுவதும் நித்ராதேவி அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க இருக்கிறதுனால தான் நிம்மதியான தூக்கம் வருது. அதாவது மகாலட்சுமியினுடைய அக்கா, அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அவங்க வீட்டில் இருப்பாங்க. விளக்கு வெளிச்சம் இருந்தால் அவங்க இருக்க மாட்டாங்க. விளக்கு அணைச்சோன்னு தான் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம். ஆழ்ந்த தூக்கம். அவர்களுக்கு பேர் நித்ராதேவி. காலையில் கதவை பின்பக்கம் திறந்த உடனே அவங்க போயிடுவாங்க. அடுத்து வாசல் கதவை திறங்க, அப்போ மகாலட்சுமி அம்சம் வரும். இதனால் என்னையா பிரயோஜனம் அப்படின்னீங்கன்னா, வீட்டில் காஸ்மிக் எனர்ஜி நல்ல சக்திகள் வரும்போது வீட்டில் உள்ளவங்க முதல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நல்ல செய்திகள்லாம் வரும், துக்க செய்திகள் வராது. காலையில் வீடை தண்ணி தெளித்து வீடை குட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வாசல் 2 அகல் விளக்கேற்றி வீட்டில் பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணி இப்படி ஒரு ஆச்சாரமாக ஒரு கோயில் மாதிரி உங்கள் வீடை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல செய்திகளாக இருக்கும். கெட்ட செய்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. கெட்டவர்கள் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. வந்தால் கூட அவர்களுடைய எண்ணம் அங்கே பலிக்காது. புரியுதுங்களா? அந்த வாசலில் இருக்கிற அகல் விளக்கே தடுத்து நிறுத்திடும். வர்றவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லதே பேசிட்டு போவாங்க. நம்ம வீடு கோவில் மாதிரி அற்புதமாக நல்ல காஸ்மிக் எனர்ஜியோட ஆக்கர்ஷண சக்தியோடு இருக்கணும் அப்படின்னா காலையில் வாசல் கதவை பெண்கள் திறக்கணும். முகம் கழுவிட்டு திறந்தால் போதும், குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வாசலில் தெளிச்சிருங்க. அப்படி தெளித்த உடனே அது புனிதமாயிடும். ஆன்மீகத்தில் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை புனிதமாக்குனதுக்கப்புறமா அன்றாட நீங்கள் வேலை வீட்டுக்கு ஒரு பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வீட்டில் அன்றாடம் வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடுங்க, தீபதூபம் காட்டுங்க. வீடு கோயில் மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்ல அன்போடு நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு முயற்சிகள் நல்ல வளர்ச்சிகளோடு அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.